அதுமா நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா எங்குமே குழந்தை கூடாது சொல்றீங்க நீங்க. ஆமாங்க, எங்குமே ஏன்னா எங்களுக்கு குழந்தையே கிடையாது. அதனால குழந்தை எங்குமே கூடாது. யாரு வீட்டுல குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய வெட்டப்படியா உத்தரவு கொடுத்துருக்கீங்க. உண்மைதானே? வெட்டாத குளம் இல்லை. ஆமாங்க. கட்டாத கோவில் இல்லை. அதனால் எனக்கு குழந்தை இல்லாத காலத்தினால் கோவிலா இடிச்சுட்டேன். சரிதாங்க. ஏண்டா ஒரு குளம் கூட எல்லாத்தையும் திட்டாச்சுங்க. கோவில் குளம் எல்லாத்தையும் இடிச்சு ஒரு குழந்தை கூட இருக்க கூடாது. எந்த குழந்தை குழந்தை இல்லை, மற்றொரு குழந்தைய இருக்க கூடாது. அதாங்க சொல்லுங்க. அதாங்க சின்ன வீட்டுல ஒரு குழந்தை கேள்விப்பட்டங்க ஐயா. அப்படியா? அந்த குழந்தை கையால விபரீதத்தை விட்டா கூட நல்லா கைகளை விழுந்துட்டா கூட அந்த குழந்தை கையால விபரீதத்தை விட்டா நல்லா போதுன்னு அப்படி பேசிக்கிறாங்க. ஆமாங்க. அப்படியா? ஆமா, விடவே கூடாது. அப்படிப்பட்டு போய் ஆமாங்க. போக 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 எனக்கே ஆமாங்க அது எதிரியாக ஆகிவிடும். அது ஜுரமா இருந்தா கூட அப்படி விபரீதத்தை விட்டு கையால நல்லா போட்டான். அப்படியா? ஆமாங்க. கைகால் வராத முன்சாமி இருந்தானா அவன் நவுனுந்தான். அவனுக்கு சும்மா மந்திரிச்சதுக்கு கால எல்லாம் ஆயிடுச்சுங்க. அந்த மந்தியா தாப்ப தாப்பியா கும்பல் கும்பலா போறாங்க அங்க. அங்கேயா? ஆமாங்க. சின்ன வீட்டுக்கு போறாங்க. ஆமா. அப்பேற்பட்ட குழந்தை பார்த்து ஆக வேண்டும். அதங்க ஏண்டா நம்ம முன்ன போய் பார்த்து வரையா. நீங்க வா. இப்ப துணி விளையாடுறதுல தோங்கிட்டு ஊர் வேலைக்கு போறது இல்லையா? ஊர் வேலைக்கு கிடையாது. என்னடா ஆச்சு? அதால இருக்காங்க. அது போய் பாக்கலாம். நான் போய் பார்ப்போம். ஏற்கனவே யாரையா இருந்தோம். நமக்கு நல்ல நேரம் இருந்ததால ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் ஏழையா இருந்த நம்ம பணக்கார ஆயிட்டோம். இந்த குழந்தைய தேடி நாட்டில எவ்வளவோ பேர் வராங்க. அதை கையால விபூதி அள்ளி கொடுத்து வேப்பலை போட்ட உடனே எல்லாரும் தீர்ந்து போச்சு. அந்த அதிலேயே வருமானம் அதிகமாக போச்சு. இனிமே இந்த தொழிலே செய்யக்கூடாது. இந்த தொழிலை செய்யக்கூடாது. ஊர் வேலை செய்யக்கூடாது. ஊர்ல துணி எடுக்கக்கூடாது. நம்மள ஒரு ஆளு கூட ஏகாலம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல தெரியுமா? கண்ணோக்கம் முதலியா அது மாதிரி பேரை சொல்லணும். எவனுக்கு மரியாதை கொடுக்கூடாது. நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு, நம்ம இருக்கிற கெப்பாசிட்டிக்கு ஒருத்தனை பத்தி பேச. You don't worry, please come on. ப்ரோ டேய், அர்ப்பணிக்க வாழ்வு வந்தா அற்பராத்திரில கொடை பிடிப்பான். அதான் இப்ப நடக்குது. I don't know Tamil, only English. இங்கிலீஷ் வர வாய் வைக்கிறீங்க மாதிரி. I don't attend it. அம்மா அப்படி வர பாரும்மா. ஹலோ 9751675996. யார் மினிஸ்டராங்க? Who are speaking? Yes sir, thank you very much. Who are you? Oh my god. அடடே, நமக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. Oh my god. அதாவது மெட்ராஸ் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இருக்குல்ல, 2 கப்பலுக்கு ஆர்டர் கொடுத்தல. கப்பல் வருதா, அது பணம் கட்டணுமா, பணத்தை வந்து அப்படியே அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. தேங்க் யூ. இவனுக்கு கப்பல் ஓட்டான் வேலை. ஹலோ, who are you? ஒண்ணு இல்ல. Who are you man? ஏங்க இங்கிலீஷ் தெரியாது அவனுக்கு. Please sit down. Please sit down. Hey, leave the restaurant. Touch the restaurant. That is nonsense. யாரோ பார்த்து சின்னாடுற. Once upon a time. அது ஒரு நேரம். இப்பெல்லாம் கண்ணோக்க முதலியா மாறி போச்சு. ஆமா, எடுத்தோம்னா கண்ணை நோச்சிடுவோம்.
அம்மா இவனுக்கு என்ன வாழ் வந்தோயம்மா குளிச்சு வச்சுனா கண்ணு வைக்கும் போது இவன் பேரை மாத்தி வச்சுக்கினா அவன் என்ன ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாமா இங்க சோத்து கெதி கெடுக்காண்டா அந்த குடும்பம். ஹலோ செக்ரட்டரி பேசுறது. ஆமா ஆமா ஈவினிங் வந்து சிங்கப்பூர் போறோம். ஈவினிங் வந்து மீல்ஸ் வந்து சிங்கப்பூர்ல, மதியம் வந்து டின்னர் வந்து செக்கோஸ்லோவாக்கியா, மார்னிங் டிஃபன் வந்து தாய்லாந்துல. ஆமா ஆமா அப்படியே போன நாங்க 2 பேரும் ஹனிமூனே போல அமெரிக்காவில் நயாகரா நீர்வீழ்ச்சி ஒரு 7 days 1 week அப்படியே ஹோட்டல் புக் 5 star ஹோட்டல் புக் அப்பாயின்மெண்ட் பண்ணி 5 star ஹோட்டல் அப்பாயின்மெண்ட் இல்ல அப்பாயின்மெண்ட். டேய் நீ என்னங்கற இந்த ஜென்மத்தை என்னத்துக்கு வச்சுக்கிற? வேலை செய்யறேன் அப்படியேதான் கிடக்குறேன். இங்கிலீஷ்ல பேச 3 கப்பல் ஓடுதா எங்க கீழே ஓடுதா இல்ல தண்ணியில ஓடுதா தெரியலையம்மா. ஹலோ மென்டல் மேன் ப்ளீஸ் கம் ஆன். டேய் இங்க வா. மென்டல் மேன் என்ன தெரியுமா? ஏய் பைத்தியக்காரா இங்க வாடா. நம்மள பைத்தியக்காரன்றமா ஏமாப்பா. இந்த வருஷம் இல்ல இன்னும் 50 வருஷம் ஆனா இதே மாதிரி தான் இருப்பேன். டேய் எங்களை மாதிரி மாறவே மாட்டேன். மாற்று முடி கிடைக்காது. டேய் கோயந்த சட்டிவாட்டா வெட்டிக்காலம் சொல்ற சொல்லு பழிக்கணுவாங்க. உன் தலையை தவழ்தான் ஏன்னா பரிதாபத்தை பார்த்து ஹலோ பரிதாபத்தை பார்த்து ஒரு 5 lakhs பணம் தரேன். அதை வச்சு போயிட்டு கல்லோக முதலியார் அதாவது இருப்பா 5 lakhsனா உங்களுக்கு புரியாது. 5 lakhsனா என்னன்னு கேளுங்க. என்ன முகத்தை பார்த்தா ஐயோ பாமா தெரியுது. குடும்பம் பெரிய குடும்பமா இருக்குது. 5 லட்சம் 5 லட்சம் அது எத்தனை சைபர் எனக்கு தெரியாது அம்மா. சைபுரம் முட்டியும் அந்த 5 லட்சம் உன் லட்சணத்தை பார்த்து கொடுக்குறேன். குடும்பத்தை பார்த்து கொடுக்குறேன். அந்த 5 லட்சம் வாங்கி கம்பெனிக்கு பாக்கி கொடுப்பியா? டேய் வரவெல்லாம் அப்படி பண்ண நடாவறது. டேய் நூத்துல ஒரு வார்த்தை சரியான வார்த்தை. யாரு பேச்சும் கேட்க மாட்டேன். போய் தள்ள பண்ண மாதிரி போடுது. ஹலோ தட்டி ஹலோ பாருங்க. டேய் அட எதுக்கும் உதவாதவனே. இங்கிலீஷ் அசிங்கமா கேக்குறேன். கேட்டு போயிலன்னு நான் தட்டி போல அந்த காரணம் என்ன இல்ல அது தெரியாத கூப்பிட்டு இருக்கிறேன். என்ன மேட்ரு? ப்ளீஸ் கம் ஆன் டெல் மீ. கம் ஆன் டெல் மீ என்ன அர்த்தம் சொல்லு. டேய் எப்படிப்பா டேய் கம் ஆன் டெல் மீனா நீ மருந்து குடிச்சிட்டு செத்து போ. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அப்படி உன்னால முடியலன்னா எங்கேயாவது நல்லா புளியா மரமா பார்த்து ஒரு முறை கவுரு எடுத்துட்டு போயிட்டு தூக்கு மாட்டு செத்து போ. எஜமாட்டான் போதும். இன்னும் இருக்குறா ஏன் அவசரப்படுற? குழந்தைக்கு நம்ம குழந்தைனா உடம்பு சரியில்லை. இந்த ஸ்மால் பேபி ஸ்மால் பேபி சுமார் பேபின்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம தெரியும். சும்மா கொண்ட கூட அதுக்கு என்னன்னு கேளுங்க. சுமால் பேபினா ஒரு பெரிய பானை நிறைய துட்டு வச்சுக்கிறானா. உன்னை வாரி இப்ப சொல்றான். சின்ன குழந்தை குழந்தையா சந்தேகமா இருக்குதா? சந்தேகமா இருக்குதா? லேடிஸ் ஆர் ஜென்டில். மூதேவி உன்னை பார்த்து 9 கேக்குறான். அம்மா மாரியா தாத்தாயா நீ கோயிலுக்கு லீவ் போட்டு ஏறி வேலைக்கு போட்டியம்மா. லேடிஸ் ஆர் ஜென்டிலா ஆனா இல்ல பெண்ணா? தெரியல அதெல்லாம் செஞ்சேன் நான் இப்படிக்கிறேன் நான் குழந்தைக்குதாம்மா. யூ டோன்ட் வரி. அதுக்கு என்னன்னு கேளுங்க. பைத்தியக்காரன் சொல்றேன். என்ன சொல்றேன் தெரியுமா? உடம்புல வந்து ரத்தம் இல்லையா போய் ஒரு 3 லிட்டர் ரத்தம் ஏத்தின்னு வான்றான். நான் பேங்க்ல கட்டுறேன்பா நானு. என்ன பேங்க்ல?
நான் என் பொண்டாட்டிக்கு வசதி ஆகணும், என் பிள்ளைங்க வசதி ஆகணும் தான் நான் எடுத்துன்னு போட்டு கட்டுறேன். குழந்தை கனரா பேங்க்ல கட்டுறியா, இந்தியன் பேங்க்ல கட்டுறியா, ஸ்டேட் பேங்க்ல கட்டுறியா, டாஸ்மார்க் பேங்க்லப்பா. ஓ பச்சை போர்ட்ல கட்டிடுறியா? பேங்க் கட்டுறேன்னா நான் செத்துட்டா கூட என் பொண்டாட்டிக்கு உதவி பண்ண வருது இல்ல. ஆமா, இந்த மூலி மாதிரி போய் சேர்த்து ஓ நீ கட்டுற போனா அப்படி பின்னாடி வந்துதுன்ற. சரி சரி கட்டு கட்டு. அதுதான் குழந்தை நீ போற இப்போ போய் சேர போற. நீ கேட்கிற கேள்வி பதில் சொல்ல நாங்க தயாரா இல்ல. அப்ப ஆளோட வந்தாலும் செட் ஆகும், நமக்கு மதிக்க மாட்டான். நம்ம சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? சந்தோஷமா இருக்கு. நான் போய் பார்த்தேன், நீ சொல்லும்போது பார்த்தேன். அவன் என்ன காலு மேல காலு போட்டு நிற்கிறது, இங்கிலீஷ் தான் பேசுறான். அந்த குழந்தை இருக்கக்கூடிய ராசி அப்படியா? அதாங்க அந்த குழந்தை மாடி கட்டாங்க, மாடி கட்டான். அப்படியா? காலு மேல காலை போட்டுக்கிறான். கல்ல இங்கிலீஷ்ல 3 கப்பு ஓட்டாங்க அவனுங்க. 3 கப்பா? இது என்னடா இது அநியாயமா இருக்கு? அந்த மாதிரில தான் போய் சாப்பிடுவாராம் டிஃபனு காலையில 12 மணிக்கு அமெரிக்கால சாப்பிடுவாராம். ஐயோ அங்க அப்படின்னு சொல்றான். அவன் போன்ல பாட்டுங்க பணத்தை என்ன கேக்குறான். அவனுக்கு 8 லட்சம் நான் போனேன், 5 லட்சத்துக்கு போய் பாய்ச்சுக்கிறான்றான். உனக்கு எனக்கு 5 லட்சம் கொடுக்குறேன்றான். அப்படியா? குழந்தை நைட் சாப்பாடு சுவிட்சர்லாந்து, குடிச்சிடான்றான். அது சுவிட்சர்லாந்து எங்க என் வாயில் வாய் மாட்டாங்க. அவனுக்கு வாழிதுங்க இங்கிலீஷ்ல தமிழே பேச மாட்டாங்க. எப்படிடா வந்து உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியலங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு? அது மாதிரி எனக்கு அந்த புரியல. குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை என்று பார்க்க வேண்டும். எம்மா தாயே சூத்து காட்டு மாரியாத்தா வைக்கவே கூடாது. எம்மா சூத்து காட்டு மாரியாத்தா கிளம்பி போலாம். புறப்படலாமா? புறப்படலாம். ஐயா சார் சின்ன சார் சார் சின்ன சார் டோர்ல காலிங் பேல டச் பண்ண கூடாதா? டோர்ல காலிங் பல்லுக்கு நான் குச்சி நாய்த்து தானே கேக்குறான். டச் பண்ண மாதம் இவன்தாங்க பாருங்க. பேண்ட் சட்டைன்னா அவன் மூஞ்சில பாருங்க, அப்படி மீன் பாருங்க. ட்ரெஸ் பத்தி எப்பளோ ட்ரெஸ் கமான் கமான் என்ன கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் கமான் போய் கேடா. பிலிச்சினானே தெரியல. ஏய் இங்க போடா. இந்த ட்ரெஸ் பார்த்தா பிலிப்பைன்ஸ் தீவுல இருக்கிற குரங்கு மாதிரி தெரியுது. மங்கி உன்னை பார்த்தா மங்கி மங்கி அந்த
ஆங்கிலத்துல மங்கி என்றால் குறைஞ்சு நினைக்கிறேன். ஓ, ஜப்பான் மாங்கிங்க. டேய் ஜப்பான் மேய்க்கியம். இவன் ஆணவத்தை அடக்கணும். முதல்ல இவன் வைத்திருக்கக்கூடிய குழந்தையை கேட்கணும். ஆமா, டேய் குடும்பத்தை பொறுத்தாதான் கடைங்க எல்லாமே. டேய் சின்ன என்னடா ஆளே மாறிட்ட? சார், ஆளே மாறிட்டேனா? யார் நீ? என்னோட பேர் சொல்லி சின்னான்ற. டேய் போற வரவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எப்படிடா இந்த வாழ்வு வந்து உனக்கு? காலையில வந்து நம்ம வீட்டுல ஏன்டா கஞ்சி அடிமாதான் இவனுக்கு போயிருக்கு. அது ஒன்ஸ் அப்பான் எ டைம். மனுஷ பையன் டைம் நம்மளாம் சொல்றானே அம்மா. சரி எப்படின்னா போ, நல்லா இரு. அம்மா உன் வீட்டுல குழந்தை இருக்காமே, குழந்தை இல்லையே. அந்த குழந்தை எடுத்துட்டு போ. குழந்தை கிடையாது எங்க வீட்டுல. டேய் அதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். குழந்தையே கிடையாது எங்க வீட்டுல. இல்லன்னு சொல்ல கொடுக்க முடியுமா முடியாதா? எங்க வீட்டுல இருக்கிறது நாங்க 2 பேர் தான். பேசாங்க. முடியாதா? ஏய் பொய்யான வார்த்தையை பேசவே கூடாது. என்னுடைய காவலர்களோ உலகமே சொல்லுது. ஏய் கொடுக்க முடியுமா முடியாதா? அந்த பாரு. 4 வையா. கொடுக்க முடியாது. ஏய் கொடுக்க முடியாது. அவ என்னடா பல விஷயங்களை பேசுறான். பாட்டு பாடுங்க குட்ட 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 அம்மியும் கவுந்து வாங்கி குடிடி. சொல்லுது கேளுங்க. சொன்ன கேளுங்க.
அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திர கொடைப்படி பண்ணுவாங்க. அன்னாட ஊர்ல கூட வாங்கி குடிச்சு விட்டு அழுகுத்துக்கு தோசிக்க அந்த ஜென்மத்துக்கு பணத்தை பார்த்த உடனே எங்க இல்லாத ஆசை வந்துருக்கு. இங்கிலீஷ் வேற உங்களுக்கு இல்ல பணம் வந்ததுமே மாறி போச்சு. ஆமா குழந்தை கையில இருக்கிற வரலாம் நல்ல செல்வாக்கு இருந்தது. குழந்தை நம்ம கையில போன பிற்பாடு இப்போ மொத்த பழைய குடிச்சி ஆகி போச்சு. பழைய நிலைமை வந்துட்டோம். கட்சியில ஊர்ல போய் சம்சாரிங்க முட்டை வேண்டித்தான் வேற வழி என்ன பண்ணுறது. போடு இந்த துணியில எங்கடா குழந்தை காணோம்? எப்படி போச்சுன்னே தெரியலையே. இந்த கண்ணாடி கூட காணமாடா குழந்தை? இந்த அண்ணாடிக்கு கண்ணாடி சாவையா? முதல்ல சொன்னேன் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த ஆட்ட கொஞ்ச நெஞ்சமாடாடே எல்லாம் அனுபவிச்சாதான் தெரியுது. இல்லடா ஆண்டா வந்து எப்பவுமே ஆட விட்டுதான் பாப்பான். கடைசியில மொத்தத்தையும் பிடிக்குவான். அது தெரியாம தான் ஆடிக்கிறீங்க சில பேரு. ஆடி ஆடிக்கிட்ட நான் என்ன பண்றது? என் நிலைமை என்ன ஆகும் தெரியலையே. அந்த ஆத்தா தான் இருக்கிறான், அந்த அப்பன் தான் இருக்கிறான். நம்ம எந்த ஊர்ல போய் எந்த இடத்துல ஒண்ணுமே புரியுது. சரி வா நம்ம போலாம் வா. நாலு விட்டா அழுக்கு துணி தோசி அதை வச்சு அவன் சாப்பிடலாம். குழந்தை இந்த கேட்டு தட்டுமா? கேட்டு தட்டுமா? கேட்டு கொடு. ஆடி ஆட்ட எங்க கேட்டி குத்தா தோசி தர. சரி ஓட்ட வந்து கேட்டுக்கவா. என்னை பார்த்து அஞ்சு ஓடுகின்றார்களே. யாரும் தெரியல. அம்மா அம்மாவா அப்பா வா வா எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அம்மான்ற அப்பான்ற அப்பா நான் யார் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? தெரியலமா. அந்த சிவசங்கராபுரி கோட்டைக்கு சென்று ஜெயமதா சூரனிடத்திலே ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு வந்தீர்களே, அது யார் என்று தெரிந்ததா? யாருமா? அப்பேற்பட்ட குழந்தை நானே. எங்களுக்கு ஆத்தையில கார செடியில குழந்தைய கடிச்ச எடுத்து வந்த குழந்தையா நீங்க? அதுவும் நானே. அம்மா குழந்தையே இவங்க எங்க இருந்த வண்ணா வீட்டுல ஊர் ஜனமெல்லாம் பார்த்து மலடி பொட்டி குழந்தை வித்தியாசமா பேசுற நேரத்துல நீயே உங்க வீட்டுல குழந்தையா பார்த்து என் மனத்தை காப்பாத்திக்கம்மா. எதற்காக உங்களுடைய இடத்திலே நான் குழந்தையாக தவந்தேன் தெரியுமா? அந்த சிவசங்கராபுரி கோட்டையை ஆளக்கூடிய ஜெயமதா சூரனை கொன்று குவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் குழந்தையாகவே தவந்தேன். ஆனால் மூடன் அவனுடைய கரத்திலே குழந்தையாக கிடைத்து விட்டது என்று அவன் சென்று விட்டான். என்னை அவனால் பிடிக்க முடியுமா? இல்லை வெல்லத்தால் முடியுமா? கொள்ள வேண்டும் என்றே நான் பிறந்திருக்கின்றேன். உங்களிடத்திலே நான் குழந்தையாக தவந்தேன். இதுவரை என்னை பேணி பாதுகாத்து வந்தீர்கள். இதற்காக உங்கள் கோரிய வரம் என்ன, நீங்கள் கேட்கக்கூடிய வரம் என்ன நான் தருகின்றேன். அம்மா குழந்தையே இல்லாம இருந்த ஏகாலி வீட்டுல குழந்தையா வந்து தவழ்ந்து எங்க வீட்டுல விளையாடுங்க. அதனால உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறேன். அதிகமா ஆசைப்பட்டு தான் கடைசியில இந்த இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறோம். அம்மா தாயே குழந்தை இல்லாத எங்க வீட்டுல இருந்து குழந்தையா பிறந்ததுனாலே முதல்ல உனக்கு ஏகாலி வீடுதாமா தாய் வீடா இருக்கும். இந்த சக்தி
ஆதி சக்திக்கு தாய் வீடு என்பது யாகாலி வீடாகத்தான் இருக்க வேண்டும் என்று தாங்கள் வரத்தை கேட்கின்றீர்கள். அப்பா, இந்த உலகம் இருக்கின்ற வரையும் எனக்கு தாய் வீடு என்று இந்த யாகாலி வீடே எனக்கு தாய் வீடாக கொடுத்தேன் வரத்தை. அது மட்டுமல்லமா, எத்தனையோ பேர் என்னென்னமோ செய்யறாங்க, எவ்வளவோ செய்யறாங்க, பணத்தை செலவு பண்ணி கொட்டுறாங்க. எவ்வளவு செஞ்சாலும் நீ வீதி உலா வரும்பொழுது வருகின்ற பொழுது நாங்க குடுக்கிற கூழ்தாமா நீ முதல்ல குடிக்கலாம். கொழுக்கட்டை, துள்ளு மாவு, வேப்பலை, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் நான் கொடுக்கத்தாம முதல்ல சாப்பிடலாம். இந்த உலகத்திலே 1000 உணவுகள் இருந்திருந்த போதிலும் தாங்கள் கொடுக்கக்கூடிய கூழ்பானம் மட்டுமே எனக்கு இந்த பசியை ஆற்றுமே தவிர வேறொன்றும் என்னுடைய பசியை ஆற்றவே ஆற்றாது. 2வது வரத்தையும் நான் கொடுத்து விட்டேன். 3வது வரம் என்ன? அம்மா, இந்த உலகத்துல காலம் போற போக்கில எப்படியா விழா நடத்துறாங்க. எவ்வளோ மின்சார விளக்கெல்லாம் இருக்குது. உன்னை சிலையா வடிவமைச்சு வீதி உலா கொண்டு போறாங்க, தேர் திருவிழா நடத்தாங்க. அப்பேற்பட்ட அந்த மின் விளக்கிற நேரத்துல நீ வந்து சந்தோஷமா ஊர் மக்களை காட்சி கொடுக்கும் போது எவ்வளவு மின் விளக்கு இருந்தாலும் நாங்க பிடிக்கிற தீவெட்டி தான் முதல் வெளிச்சமா இருக்கணும். அப்பேற்பட்ட வரத்தை கொடுமா. அம்மா, 1000 வண்ண விளக்குகள் இருந்திருந்த போதிலும் நான் வீதி உலா வருகின்ற பொழுது நீங்கள் பிடிக்கக்கூடிய அந்த தீவெட்டியே எனக்கு ஜோதி வெளிச்சத்தை காட்டும். அதுவே எனக்கு வழி பாதையாக அமையும். வரத்தை நீங்கள் புறப்படுங்கள். அந்த ஜெயமதா சூரனை கொன்று குவித்து நான் வருகின்றேன். புறப்படுங்கள். ஆணவம் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றாயா? வருகின்றேன். இப்பொழுதே உன்னை கொன்று குவிக்கின்றேன். நீயோ சிவநேசனாகவும் நானும் அரிநேசனாகவும் வந்திருக்கிறோம். எதற்காக? அந்த சிவசங்கரபுரி ஆளக்கூடிய அந்த ஜெயமாத சூரனை அழிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அதனால் இவர் இருக்கிறது இந்த வட்டப்பாறை. இந்த வட்டப்பாறையிலே அம்மன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இருவரும் வருவோம். ஆகட்டும் மைத்துனா. அம்மா தாயே, எங்களை பார்த்தால் யாரும் தெரியவில்லையா? நாங்கள் தான் கோவில் பூசாரிகள். கோவில் பூசாரிகளா?
நான் ஹரிநேசன். நான் சிவநேசன். இங்க என்னடா சரி இந்த வட்டப்பாறை மீது? இந்த வட்டப்பாறையிலே எங்களுடைய அம்மன் இருக்கின்றார். அதனால் அம்மனை நினைத்து நாங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வட்டப்பாறை. இந்த வட்டப்பாறையிலே வட்டப்பாறையிலே இந்த வெப்பேரி என்று சொல்லக்கூடிய இந்த வட்டப்பாறையில் தான் எங்களுடைய தாய் குடிகொண்டிருக்கின்றார். டேய், என்னடா பேசுறீங்க? அந்த குழந்தையை எடுத்து சென்றேனே மாயமாகவே மறைந்துவிட்டது. ஏண்டா, அவள் எப்பயும் சக்தி வாய்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். ஆமா. ஆனால் இந்த வட்டப்பாறை மீது அவங்க ஆத்தா இருக்கிறாளா? வட்டப்பாறை மீது நல்லா கட்சிப்படுத்துகிறாளா? ஆமா ஆமா. ஏய், உங்களால் அவளை காட்ட முடியுமா? ஏன் முடியாது? முடியாதா? உங்களால் முடியாது. இங்க பார், இந்த வட்டப்பாறை பிளக்க ஒரே அடியாகவா அடிக்கிறேன். ஏய், ஓடி வருகிறாளா? இல்லையா? அட பாவி, என்னடா இத நீ தொட்ட அப்பவே நீ கெட்ட. நான் எப்பேற்பட்ட மரப்பிராசாரி? நான் ஜெயமகாசூரன். ஏய், அடிக்கிற பார். யாரடி நீ? ஏய், கோயிமுட்ட கண்கள், கோடாரி பற்கள், நீண்ட நாட்டு சடமுடி வரிந்து வருகின்றாயே, யாரடி நீ? கொடரூப அடதோ. யாண்டி இப்படி அகோர உருவத்தில் வருகின்ற யாரடி நீ? இந்த பாராய பிரபஞ்சத்திலே என்னை பார்த்து யார் என்று கேட்கின்றாரே? மனிதனும் இல்லை, மிருகமும் இந்த நாக்கோடு போற பற்களோடு சடமுடி தரித்து தாண்டி ஓடி முட்ட கண்களோடு ஓடி ஓடி வருகிறாய். அடமாயனின் தங்கையடா, ஆண்டாவின் தேவியடா. அடே வெட்டா, நீ சாந்தமாக இரு. நான் கொன்று குவிக்கின்றேன். சக்தியோட அவதாரத்துல பிறந்திருந்த அப்படியே சாந்தமா உட்காரு. சுத்தால திக்தான ஜனத்து அப்படியே உட்காரு. நான் ஊரை விட்டு நான் வெளியே போக போறியா நேரையா? அந்த நேரம் நீ என் ஊருக்கு பாதுகாப்பா இருக்கணும். சரியா? இருக்கிறேன். சரியா? சாந்தமாக சத்தியமாக நான் இருக்கின்றேன். நானும் என் தங்கையும் வெளியே போவோம். அந்த நேரம் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஊருக்கு. இந்த எல்லை முழுவதும் நானே பாதுகாப்பாக அமருகின்றேன். சரிக்கா? அப்படியே அமரு.
பேசாமல் இருக்கின்றேன். நான் எப்பேற்பட்ட வரம் பெற்று வந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட வரம்? சாகா வரம், வேக உடல், போகா செல்வம். எல்லாம் கிடுகிடு தானவே நடுங்க செய்வேன். அந்தரத்தில் வாழும் தேவரை எல்லாம் ஆழப் பிறந்தேன். இந்த அவனில் எத்தனைக்கோ தெய்வம் உண்டோ. எந்த ஒரு கோபப்பட்டவங்க இருக்கவே கூடாது. நிஜமா? அது 3 மாசம் சம்பளத்தை குத்துறாங்க, போயிடுறேன். அடே எல்லாத்தையும் வந்து சம்பளக்காரன் மாதிரியா? அடா பாவி, உயிருக்கு போராடின்னு இருக்கிற இப்ப நானு இந்த நேரத்துல சம்பளம் கேட்கறாங்க. ஐயா அவன் எதுக்கு தெரியுமா சம்பளம் கேக்குறான்? அவனுக்கு 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணுக்கு நீங்க 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். ஆமா, அவங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் வரைக்கும் பண்றாங்க. என் பங்காளி நீங்க அந்த 6 மாச சம்பளம் பாக்கி 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2 பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிரும். 3000 ஆமா, அது எப்படி அது? 1500 ரூபாய், 1500 ரூபாய் ஒரு செல்போனு. 2 பொண்ணுக்கும் 1500 ரூபாய், 1500 ரூபாய் ஒரு செல்போனு. செல்போன் வாங்கி கொடுத்துட்டு இந்த வெள்ளை பஸ் வருது பாரு ஊர்ல, அதுல சேர்த்து விட்டுருவான். கம்பெனி வண்டியில சேர்த்து விட்டானா அது காலைல எழுந்தது 6 மணிக்கெல்லாம் குளிக்குதோ குளிக்கலையோ, மூஞ்சி கழுவுதோ கழுவுலையோ, பல்லு வளக்குதோ வளக்கலையோ தெரியாது. நம்ம பல 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 துணி மாட்டிக்கினு அது எப்படி? அது எப்படி? எது பரப்பந்து. அதான் அப்படியே சிக்கு 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 துணி மாட்டிக்கினு ஒரு பேக் ஒன்று எடுத்து கையில மாட்டிக்கினு அந்த பஸ் அந்த ஊருக்கோடே வரும்பார். அந்த பஸ் படிக்கட்டுல ஒரு காலு ஹலோ 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 முஞ்சி பாச்சு ஹலோ 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 ஹலோன்னு அது ஓடிப்படும். 1500 ரூபாயில 2 கல்யாணம் முடிச்சிருவான். என் மங்காளி வந்து மானஸ்த அப்ப ஓடி போச்சு. திரும்பி வந்து சேர்த்துக்க நினைக்கிறியா? சேர்த்துக்கவே மாட்டான், சத்தியமா சேர்த்துக்க மாட்டான். ஒருவா என் பொண்ணு எப்படி வளர்த்த, மானமா வளர்த்த, இதுவா வளர்த்த, அதுவா வளர்த்த, இதுக்கப்புறம் அது எனக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னு ஒரு தவளை தண்ணியா தருவான். தெருவுல நிப்பான், தலையில ஊத்திக்குவான். ஊரால் பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா? எப்பா இவன் மானஸ்தம்பா, அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு இவன் என்ன பண்ணுவான்னு ஊர் மெச்சிக்கும். ஒரு 6 மாசம் போட்டு அவன் பொண்ணு 3 மாசம் முழுவா போறோம். என் மகள் என்ன பண்ணுவான் தெரியுமா? வாமா உள்ள சேர்த்து மகனும் ஜென்மத்தை வட்டுவான் மாட்டான், பேசிங்கண்டா, ஆளை காணோம். ஏய் 3000 கொடுத்தா ஒவ்வொரு பொண்ணு 1500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்து ஊர் மேல உள்ளான்னு பாக்குறியா? ஓடி போயிட்டு வா, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். வா, உனக்கு ஏதாவது வேண்டுமா? நான் குழந்தை குட்டிக்காரன், ஐயா சொன்ன மாதிரி நான் குழந்தை குட்டிக்காரன். நீதாம்மா எங்களுக்கு கடமை காட்டினேன் அம்மா. 2 பொண்ணு வரைக்குதுமா, என்ன நம்பிதான் விட்டு வச்சுக்கிறான். 2 பொண்ணு தான் சொன்னேன். பொண்டாட்டி 3 பொண்டாட்டி சொல்லியா? அது 3 பொண்ணு அவன் பாத்துக்கிட்டான். நமக்கு 2 பொண்ணு போதும். யாருக்கு? போட்டி போடுறான். பத்தா, டேய் குழந்தாய், தாய் என்று என்னுடைய பாதத்தை பற்றி விட்டாய். உனக்கு கொடுத்து விட்டேன் மன்னிப்பு. உனக்கு ஏது வேண்டுமே கேள், இப்பொழுதே நான் தருகின்றேனடா. ஒரு 3 வரம் என் தாய். 3 வரங்கள். சரி, நீ கோரிய வரங்கள் என்ன கேள், இப்பொழுதே நான் தருகின்றேன். கேட்கலாங்க, தைரியமா கேட்கலாம்ல அம்மா? தாராளமாக கேட்கலாம். எனக்கு பயமா இருக்குது. கேள் குழந்தை. மகனே, கேள். டேய் அக்கம் பக்கம் பார்த்து கேளு, திடீர்னு எங்க கூட சாமி வரும். தாய் 3 வரம் கேட்டேன் தாயே. முதல் வரம் என்ன? முதல் வரம் என்னன்னா, எந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனாலும் சாப்பாடு பிரமாமா போட்டாங்க, இங்கே குறை கிடையாது. சாப்பிடதான் எங்களுக்கு வயிறு கிடையாது. உண்மைதான். அது மாதிரி எந்த கிராமத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனா அந்த கோழிக்கறி வேணாம் ஏமா. வேற என்ன வேண்டும்? ஆட்டுக்கறியா போட சொல்லுமா. அந்த கோழிக்கறி சாப்பிடுறாங்க சீட்டு பேதியில வச்சு. குழந்தை ஆட்டுக்கறி நாட்டா கிட்ட கேக்குறியே,
வெள்ளாட்டுக்கறியா செம்நாட்டுக்கறியான்னு கேட்டியா? சும்மா நினைப்பறாமா வேற என் தாலி அடக்குறானுங்க உட்காந்து. அடே உண்பதுதான் உனக்கு வேலையா? இல்லையம்மா. சரி, முதல் வரம் முடிந்தது. இரண்டாவது வரம் என்ன? இரண்டாவது வரம் எங்க போனாலும் அந்த ஒயின் ஷாப் தொடர்ந்துட்டே இருக்கு. அடே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர்கேடு என்று உரைக்கிறார்களே, அப்பேற்பட்ட மது உனக்கு வேண்டுமா? இந்த சாப்பிட்டாம பேச்சு எல்லாம் வருதுமா. சரி சரி, மூன்றாவது வரம். டேய் குழந்தை, வரும்போதே டூ வீலரு வரவேல எங்க பச்சை போடுக்குதோ அங்க நிறுத்தி ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வரீங்க. அது கூட அம்மாவோட வரம் கேட்கணுமா? அம்மா கேரு, ஏன்னா மூட கூடாது அம்மா. ஓ 24 மணி நேரம் திறந்துருக்கணும். அது போட்டாதான் அந்த நரம்பு அறுந்து டம்பரா இருக்குது எனக்கு. சரி சரி, மூன்றாவது வரம் என்னன்னா, நாங்க லாங்கில் தான் நாளத்துக்கு பிடிச்சிருக்கோமா. இந்த வருஷம் எல்லாம் லாங்கு தான், கிட்ட எங்கேயும் கிடையாதுமா. அதனால சில நேரத்துல வேன் எடுத்துட்டு போவோம், வேன்ல கூட விட்டு போயிடுவோமா நாங்க. சரி, பஸ்ல போகும்போது எங்க நடிகர்கிட்ட எல்லாத்தையும் கண்ட்ராக்ட் டிக்கெட் வாங்கணும். பஸ்ல ஏறும் போது கண்ட்ராக்ட் வந்து எல்லாத்தையும் டிக்கெட் வாங்கணும். சரி, ஆனா என்கிட்ட வந்து டிக்கெட் கேட்க நேரத்துல அவர் கண் பாரு கொஞ்சம் தெரியாத போயிடணும். அது புரியும். சபாஸ் சபாஸ் மகனே, நீ கேட்டிருக்கக்கூடிய 3 வரங்கள் அனைத்தும் நான் தருகின்றேன் உனக்கு. கொஞ்சம் கம்பெனி பிரச்சனை ஆகுதுமா, அதை கொஞ்சம் குழப்பி விட்டுருமா. சரி, அதையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இன்னும் அதிகமாக சொல்றியா மகனே? அதான் நீ கேட்கக்கூடிய 3 வரங்கள் நான் தர வேண்டும் என்றால் எனக்காக நீ ஒன்று தருவாயா? நான் இல்லாத ஏழப்பட்டவமா நானு. என்கிட்ட கேக்குறேன், என்ன தாயே என்கிட்ட இருக்கு. டேய் குழந்தை, உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையடா. மிஞ்சி போனா ஒரு 4 கோழிக்குது, அது கேக்குமா? இல்ல இதான் பாக்கலாம். அடே, இந்த தாய்க்கென்று தனி பெருமை ஒன்று இருக்கின்றது. உன்னால் தரக்கூடிய ஒன்றை மட்டும் தான் நான் கேட்பேன். ஏம்மா என்கிட்ட இருக்கிறத கேளு ஏம்மா. தருவாயா? ஏம்மா நீ சத்தியமா நீ கேக்குறேன் கொடுக்குறேன். உறுதியாக? என்ன இருக்குதான்னா கொடுக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும்? அப்படியானால் இந்த பொன்னி நாடக குழுவிலே பபுன் வேடம் ஆடக்கூடிய அந்த 7 மலை தலையை எனக்கு பலி கொடுத்தால் நீ கேட்டிருக்கக்கூடிய இவனை ஒருத்தனை வாயில போட்டீங்கன்னா நாங்க 5 பேர் நிம்மதியா இருப்போம். இந்த பாருமா, உத்தரமேரூர்ல வேன்ல ஏறின உடனே காவல் எடுத்து வைக்கிறாமா செல்போனை. வேற எதுவுமே பேசுவான். எங்க உயிரை வாங்குறான் பாரு. உன்னுடைய கரத்தில் பம்பை, உடுக்கை, சூழல், கத்தி, ஈட்டி, கோடாரி இவையெல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிற அகந்தையினால் பேசுகின்றார். உன்னை உடுக்க சொல்லும் என்ன ஒரு ஆத்தா தெரியலையே. நான் சூத்து காட்டு பிரிவு போட்டு வராங்களா வெடிகள் ஆளுக்காளுக்கு? உனக்கு மன்னிப்பு தருகின்றேன். என்னுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விட்டால் இதுதாண்டி கொண்டனும் கேட்டான். இதுதான் கொண்டனும் கேட்டான். என் பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டுடா அவனுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன்னு சொன்னான். அவன் என்னோடு பயந்து ஓடிவிட்டான், சமர் செய்ய முடியாமல். அதே போன்று நீயும் கேட்கின்றாய். அப்போதே சொன்ன இப்போதே சொல்லுகின்றேன். ஒரு வீரனுக்கு போர் மூண்டு விட்டு ஒன்று வெற்றி பெற வேண்டும், இல்லாவிட்டால் வீர மரணத்தை தழுவ வேண்டும். இந்த தானவ குலத்தான் தலை சாய்ந்தான், தலை வணங்கினான் என்று வரலாற்றிலே இருக்கவே கூடாது.
சிவசங்கரபுரியை ஆண்டு வந்த ஆணும் பிடித்த அந்த ஜெயமதாசுரன் அழைத்து விட்டாய். எப்பொழுது நீ மலையனூர் சென்று வட்டப்பாறை மல்லக்கப்படுத்திருந்து வரும் பாமர மக்களுக்கு காட்சி கொடுப்பது வேலை. அப்படியா? ஆமாம். இப்பொழுதே புறப்படுகின்றேன். அந்த வட்டப்பாறையில் அமர்ந்து இருக்கின்ற பாமர மக்களுக்கு இந்த பூ உலகிலே நான் காட்சியை தருகின்றேன். என்ன புறப்படுகின்றேன், புறப்படுகின்றேன். என்னுடைய நிலைமை பார்த்தாயா? என் இடபாகத்திலே இருக்கக்கூடியவளோ மலையனூரிலே மல்லாந்த பார்வையிலே அங்கே படுத்து விட்டால், என் சிரசிலே இருக்கக்கூடிய கங்கையானவளை அந்த ஜெயமதாசுரனோ சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது யாருமே இல்லாமல் நான் தன்னந்தனியாக இருக்கின்றேனே. மைத்துனா, நீ கவலைப்பட வேண்டாம். ஜெயமதாசுரன் என் தங்கை கங்காவை சிறையில் அல்லவா? அண்ணவளை சிறைமிட்டு வைத்திருக்கிறேன். அப்படியா? அதனால் தனிமையில் இருக்காமல் இப்பொழுது என்னுடைய தங்கை கங்காவை உனக்கு மனமுடித்து வைக்கிறேன். கங்கா கங்கா கங்கா, இப்போ மைத்துனுடன் தனிமையில் இருக்கிறார். சக்தி சாந்தமடைய வரை நீயும் இவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால் இப்பொழுதே எல்லோருடைய முன்னிலையும் திருமணத்தை முடித்து வைக்கிறேன். இதுவே சிவகங்கை திருமணம். கங்கை திருமணம். சிவகங்கை திருமணம். வருகவே வருகவே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தால் நடத்திய சிவன் கங்கை திருமணம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.